ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, எதையுமே ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி சொல்லிட்டா அது ஈஸி. மணிக்கணக்குல விளக்க வேண்டாம். ஆத்மா என்னன்னு. சுவாமிஜி இதுதான் ஆத்மா என்று தூக்கி காமிச்சிருங்க. இதுதான் ஆத்மா என்று. அப்படி ஒரு ஆத்மாவ இந்த பாட்டு காமிக்கிற மாரி எளிமையா தூக்கி காமிச்சிட முடியும்னு சொன்னா பிரச்சனையே இல்ல. ஆனா அப்படி காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது. ஏனென்றால் ஆத்மா cannot be objectified. இதுதான் கை, இதுதான் காலு, இதுதான் மூக்குன்னு காட்ட முடியும். ஏன்னா அது ஆப்ஜெக்ட். மனசை கூட காட்ட முடியும். என்னுடைய செயல்களின் வெளிப்பாடினால் ஒரு மனசை காட்ட முடியும். ஒரு குழந்தையிடம் போய் கூட நான் உன் மேல் ரொம்ப அன்பா இருக்கேனாக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமாக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி நீட்டினா அது புரிஞ்சுக்குது. ஓ இந்த மாமா என் மேல் ரொம்ப அன்பா இருக்காருன்னு எளிதா புரிஞ்சுக்குது. ஆனா ஆத்மா எது என்பதை இந்த புத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறும். ஏன்னா அது ஆப்ஜெக்டா காட்டப்படலை.